ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர் ரேவதி நட்சத்திரம் பிறந்த தேதி 14/1/1951 பிறந்த தேதி. அவருக்கு சூரியன் எங்கே இருப்பார்னாக்கா தை மாதம் 1ஆம் தேதியிலையா மாதத்தில் இருப்பார். இந்த சூரியனுக்கு 9ல் சனி. ஒரு மனுஷன் சூரியன் சனி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நட்சத்திரமோ சந்திர நட்சத்திரமோ வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் கண்ணை மூடி சொல்லுங்கள், அரசியல் மிகப்பெரிய ஆள் அல்லது அரசாங்க சம்பளம் வாங்குவார். கண்ணை மூடி சொல்லலாம். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இவருக்கு மகரத்தில் சூரியன் 9ல் சனி, ரெண்டுமே சூரியன் சாரம் வாங்கியிருப்பான். சூரியன் சாரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம்னா இந்த சூரியன் சனி ரெண்டுமே சூரியன் வர்க்கோத்தம், சனி ஆட்சி அம்சத்தில், ரெண்டுமே சூரியன் சாரம். இவர் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிரச்சனை இல்லை. பெற்ற பிள்ளை ஒரு எம்பி, அவரும் ஒரு பெண் விஷயத்தில் அடிபட்டு பிரச்சனையை சந்திச்சே வெளியே வந்திருக்கிறாரு. செவ்வாய் ராகுவோட உட்காந்துருப்பார். சகோதர சகோதரிக்காரன் செவ்வாய் ராகுவோட உட்காந்துருப்பார். கூட பிறந்த தம்பி ராஜா ஜெயிலுக்கு போயிட்டு போய் வந்திருக்கிறார். அப்போ குடும்பத்தில் பல விஷயங்கள். எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியுமா? இருக்குது 234 தொகுதி இருக்குது, 8 கோடி மக்கள். 1952 இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா 12 சட்டசபை தான், 12 சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு 12th மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஐயா. அப்போ எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியுமா? 234 பேர், 12 சட்டசபை பெருக்கம் பண்ணால் 2700 எம்எல்ஏ தான் இருப்பாங்க. ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க துறைமுருகன் செங்கோட்டையன் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி பார்த்தா கூட ஒரு குறைஞ்சபட்சம் 2000 எம்எல்ஏ இருப்பாங்க. இருக்குது 8 கோடி மக்கள் ஆக முடியும். அப்போ ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்கணும். சும்மா ரோட்டில் எம்எல்ஏ ஆகிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தவரை கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்காங்க ஒரு 3 மாதம். அது ஓபிஎஸ் 3 முறை தற்காலிக முதல்வர், 1 முறை துணை முதல்வர். சாதாரண உட்கார முடியுமா? சூரியன் சனி பவர் தான். மற்ற கிரகங்கள் பார்த்துங்க.